ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாப்பி அன்னை தோட்டம். வாங்க இப்போ நம்ம தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா காலையில் தூங்கி எந்திரிச்சு வரும்போதே நம்ம தோட்டத்தை பார்த்துட்டு தானங்க வரோம். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த நாட்டு ரோஸ் பார்த்தீங்கன்னா 3 ரோஸ் பூத்திருந்தது. இப்போ எங்களுக்கு இது ஆச்சரியமாக தாங்க இருக்குது. ஏன்னா போன வருஷம்லாம் நிறைய பூ பூத்துட்டு இருந்தது. நான் வெட்டி விட்டது செடியெல்லாம் வளரவே இல்லை. அதிலிருந்து ஒரே ஒரு களை மட்டும்தாங்க துளுத்து வந்தது. அப்போ பூத்ததுக்கும் இப்போ எனக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் ரோஸ் இந்த மாதிரி 3 ரோஸ் 4 ரோஸ் பூக்கும்போது எனக்கு அது கொஞ்சம் பெரிய விஷயமா இருக்குது. நல்லா சூப்பராக இருக்குது. பூ சின்ன சைஸ் ஆகிடுச்சு. அப்போ நல்லா பெரிய பெரிய பூவாக பூத்துது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பேபி செம்பருத்தியில் இன்றைக்கி 3 பூ பூத்துருக்கு. இது கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்திங்களா. அதுதான் கொஞ்சம் அதை பார்க்கும்போதே நமக்கு எவ்வளோ ஆசையாக இருக்குது பார்த்திங்களா. அதுக்காக தான் இது வீடியோ எடுத்து போடுறேன். நீங்கள் நிறைய பேர் பார்க்குறீங்க, வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. எனக்கு உங்களோட ஆதரவும் சப்போர்ட்டும் இருந்தால் தாங்க எனக்கு அடுத்தடுத்து வீடியோ போட முடியும். நீங்கள் மறக்காமல் எனக்கு சப்போர்ட் பண்ணி ஆதரவு தெரிவிங்க. இந்த கொய்யா பார்த்திங்கனாக்கா நாட்டு கொய்யா தான். உள்ளே பிங்க் கலரில் இருக்கும். அது கொஞ்சம் செங்காயாக இருக்கும்போதே பறிச்சிட்டேங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல்